உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ரயில் விபத்தில் 15 பேர் பலியாயினர். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் இருந்து வாரணாசிக்கு சென்று கொண்டிருந்த ஜனதா எக்ஸ்பிரஸ் ரயில் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி மாவட்டத்தில் வெள்ளியன்று காலை சென்று கொண்டிருந்தது. பச்ரவன் ரயில் நிலையம் அருகே சென்றபோது திடீரென ரயில் தடம் புரண்டது. 3 பெட்டிகள் ஒன்றோடு ஒன்று மோதி நொறுங்கின. இந்த விபத்தில் 15 பயணிகள் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்கள் லக்னோவில் உள்ள கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தடம் புரண்ட ஒரு பெட்டி காலியாக இருந்ததால் பலி எண்ணிக்கை கணிசமாக குறைந்ததாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் மீட்பு பணிகளில் இடிபாடுகளை அகற்றும் போது பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது. பிரேக் சிஸ்டம் கோளாறு காரணமாக விபத்து நேர்ந்துள்ளது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. விபத்தில் இறந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதியாக உத்தரப்பிரதேச அரசு அறிவித்துள்ளது. காஷ்மீரில் போலீஸ் நிலையத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 2 போலீசார் உட்பட 3 இறந்தனர். 2 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கத்துவா மாவட்டத்தில் உள்ள ராஜ்பாக் போலீஸ் நிலையத்தினுள் வெள்ளியன்று காலை 6 மணிக்கு ராணுவ உடையணிந்து நுழைந்த 2 பயங்கரவாதிகள் திடீரென போலீசாரை சரமாரியாக சுடத் துவங்கினர். இதையடுத்து அங்கு சிறப்பு அதிரடிப்படை கமாண்டோக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் வரவழைக்கப்பட்டனர். இரு தரப்புக்கும் இடையே 5 மணி நேரத்திற்கு நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர். இந்த சண்டையில் 2 போலீசார் மற்றும் அப்பாவி ஒருவர் உயிரிழந்துள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் டிஜிபி ராஜேந்திரகுமாரிடம் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். அத்துடன் காஷ்மீர் நிலவரத்தை தொடர்ந்து கண்காணிக்கும்படி மத்திய உள்துறை செயலாளர் கோயலுக்கும் ராஜ்நாத் சிங் உத்தரவிட்டார். இந்த சம்பவம் குறித்து பிரதமர் மோடியிடமும் ராஜ்நாத் சிங் விளக்கமளித்தார். உலகக்கோப்பை கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணியை எதிர்கொள்ள இருக்கும் அணி எது என்பதற்கான காலிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சையை தொடங்கியுள்ளன. உலகக்கோப்பை கிரிக்கெட் காலிறுதிப் போட்டி தற்போது நடந்து வருகிறது. ஏற்கனவே தென்னாப்பிரிக்கா இந்திய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் வெள்ளியன்று 3வது காலிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணியின் கேப்டன் மிஸ்பா உல் ஹக் பேட்டிங்கை தேர்வு செய்தார். தொடக்க ஆட்டக்காரர்கள் அகமது 5 ரன்களிலும் ஷர்ஃப்ரஸ் 10 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். ஆரம்பத்திலேயே பாகிஸ்தானை திணறடித்து வரும் ஆஸ்திரேலியா அரையிறுதியில் நுழைவதற்காக போராட்டத்தை துவக்கியுள்ளது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி மார்ச் 26 மெல்பர்ன் நகரில் நடக்கும் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணியை எதிர்கொள்ளும். இதனால் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் விளையாடும் போட்டியின் முடிவை இந்திய ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். மத்திய அரசின் நிலம் கையகப்படுத்துதல் சட்ட மசோதாவை எதிர்த்து சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதி பங்கேற்றார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய கருணாநிதி அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க மக்கள் தயாராகிவிட்டதாக கூறினார். நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தை 2 ஆண்டுகளுக்கு முன் எதிர்த்த அதிமுக இப்போது சுயநலம் கருதி ஆதரிப்பதாகவும் கருணாநிதி குற்றம் சாட்டினார். தமிழகம் முழுவதும் முக்கிய நகரங்களில் திமுகவின் சார்பில் இந்த கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த சட்டத்தை ஜெயலலிதாவுடைய கும்பல் எதிர்த்ததோ அதே சட்டத்தை இன்றைக்கு ஆதரித்து வாக்களிக்க மருந்து கட்டிக் கொண்டு புறப்படுகிறது என்றால் இது தங்களுடைய தனிப்பட்ட சுயலாபத்திற்காகத்தான் என்பதை எந்த மக்களும் அறிவுள்ள எந்த மக்களும் மறுக்க முடியாது. அராஜகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தமிழ்நாட்டிலே உள்ள தமிழர் மாத்திரமல்ல இந்தியாவிலே உள்ள இந்தியன் ஒவ்வொருவரும் இன்றைக்கு முடிவு வெட்டி கொண்டு புறப்படுவார்களே. ஆனால் என்னதான் துப்பாக்கிகள் மாத்திரமல்ல பீரங்கிகளை பயன்படுத்தாலும் கூட எழுச்சியுற்ற இந்த மக்களை யாராலும் அடக்க முடியாது. சரியாக படிக்காத மாணவர்களால் தேர்ச்சி விகிதம் குறையும் என கருதி நாகை மாவட்டம் கீழப்பெரும்பள்ளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் 6 பேரை பள்ளி நிர்வாகம் தேர்வு எழுத அனுமதிக்காதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வியாழனன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு துவங்கியது. இந்த தேர்வை எழுதுவதற்காக நாகை மாவட்டம் கீழப்பெரும்பள்ளம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் சாந்தி, காயத்ரி, ரேணுகா, தமிழ்ச்செல்வி, கனிதா மற்றும் மாணவன் சுபாஷ் ஆகிய 6 பேரும் சென்றனர். இவர்கள் 6 பேரும்
பேரும் சரியாக படிக்கவில்லை என்பதால் தேர்ச்சி சதவீதம் குறையும் என கூறி பள்ளி தலைமை ஆசிரியர் பட்டுஷீலா தேர்வு எழுத அனுமதி மறுத்துள்ளார். தேர்வு எழுதுவதற்காக ஹால் டிக்கெட்டை வழங்காமல் திருப்பி அனுப்பியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் திரளாக வந்து பள்ளியை முற்றுகையிட்டனர். ஆனால் பள்ளி நிர்வாகம் தொடர்ந்து அனுமதி மறுக்கவே அந்த மாணவர்கள் இறுதி வரை தேர்வு எழுத முடியாமலேயே போனது. தகவல் அறிந்த மாவட்ட கலெக்டர் பழனிசாமி இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த கல்வித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். +2 கணித தேர்வு குறித்து விவாதிக்க குறிப்பிட்ட பள்ளிகளின் முதல்வர்களுக்கு சிபிஎஸ்இ அழைப்பு விடுத்துள்ளது. கடந்த புதனன்று நடந்த சிபிஎஸ்இ +2 கணித தேர்வின் வினாக்கள் கடினமாக இருந்ததாக புகார் எழுந்தது. இதனால் யாரும் 100% மதிப்பெண்கள் பெற முடியாது என்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர் தரப்பில் கடும் எதிர்ப்பும் புகார்களும் தெரிவிக்கப்பட்டது. சிபிஎஸ்இ இடமும் புகார்கள் குவிந்தன. இந்நிலையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஆலோசிக்க சிபிஎஸ்இ நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது. இதற்காக குறிப்பிட்ட சில பள்ளிகளின் முதல்வர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதில் கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்குவதா அல்லது மாற்று வழியில் தீர்வு காண்பதா என்பது குறித்து முடிவு செய்யப்பட உள்ளது. கடல் வழியாக நுழையும் பயங்கரவாதிகளின் முயற்சியை தடுக்கும் பாதுகாப்பு ஒத்திகையான ஆபரேஷன் ஆம்லா வெள்ளிக்கிழமை காலை நிறைவு பெற்றது. கடந்த 36 மணி நேரம் தமிழக கடற்கரையோர பகுதிகளில் நடந்த ஒத்திகையில் கடற்படை, கடலோர பாதுகாப்பு படையினர், கடலோர பாதுகாப்பு குழுமம், உள்ளூர் போலீசார், மீன்வளத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதேபோல தரை வழியாக நுழையும் பயங்கரவாதிகளின் முயற்சிகளை முறியடிக்கும் ஒத்திகையும் நடந்தது. பல்வேறு முக்கிய நகரங்களில் உள்ள கோவில்கள், வழிபாட்டு தலங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் வாகன சோதனை நடைபெற்றது. இந்த பாதுகாப்பு ஒத்திகையின் போது தமிழகம் முழுவதும் பயங்கரவாதிகள் போன்று வேடமணிந்து வந்த 63 பேர் பிடிபட்டுள்ளனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான அறைகள் குறித்து தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வை துவக்கியுள்ளனர். அரங்கநாதர் கோவிலில் தற்போது சுமார் 15 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் நடந்து வருகின்றன. கோவில் முன் மண்டபத்தின் வடக்கு பகுதியில் உள்ள சுவரில் இருந்து சிமெண்ட் கட்டுமானத்தை தொழிலாளர்கள் அகற்றும் போது அதில் 5 அடி அகலமும் 20 அடி நீளமும் 8 அடி உயரமும் கொண்ட பழமையான அறை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த அறைக்கு கீழே இதே அளவுள்ள மற்றொரு அறையும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த தொல்லியல் துறை அதிகாரிகள் அங்கு ஆய்வை துவக்கியுள்ளனர். தொல்லியல் துறை அதிகாரிகள் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகளின் ஆய்வுக்கு பிறகே அந்த அறைகள் எந்த காலத்தில் கட்டப்பட்டன என்பதும் எதற்காக கட்டப்பட்டவை என்பதும் தெரியவரும். கிரானைட் முறைகேடு குறித்து 9ஆம் கட்ட விசாரணையின் 2ஆம் நாளான வெள்ளிக்கிழமை அன்று IAS அதிகாரி சகாயத்திடம் மாவட்ட போலீஸ் எஸ்பி விஜயேந்திர பிதாரி கிரானைட் தொடர்பான வழக்குகள் குறித்த விவரங்களை தாக்கல் செய்தார். கிரானைட் முறைகேடு விசாரணையில் அதிகாரிகள் ஒத்துழைக்கவில்லை என்று உயர்நீதிமன்றத்தில் சகாயம் தெரிவித்த நிலையில் அடுத்த கட்ட விசாரணையில் தொடர்ந்து பல்வேறு துறை அதிகாரிகள் ஆஜராகி வருகின்றனர். இதுவரை பொதுமக்களிடம் புகார் மனுக்களை பெற்ற சகாயம் அரசு அதிகாரிகளிடமும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளார். கிரானைட் நிர்வாகத்தால் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, நீராதாரங்கள் அழிப்பு போன்றவை குறித்து விசாரணை நடத்தி வரும் அதிகாரி சகாயம் தமது 9ஆம் கட்ட விசாரணையை வியாழனன்று துவக்கினார். விசாரணையின் 2ஆம் நாளான வெள்ளியன்று மாவட்ட எஸ்பி விஜயேந்திர பிதாரி மாவட்டத்தில் நடந்த கிரானைட் குவாரிகள் தொடர்பாக வந்த புகார்கள், கொலைகள் மற்றும் முறைகேடுகள் குறித்த விவரங்களை தாக்கல் செய்தார். தொடர்ந்து அவரிடம் சகாயம் பல்வேறு கேள்விகளை எழுப்பி தகவல்களை கேட்டறிந்தார். முகநூல் கருத்துக்காக மாணவன் கைது செய்யப்பட்டது தொடர்பாக உத்தரப்பிரதேச அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேச அமைச்சர் அசம் கானை விமர்சித்து முகநூலில் பதிவிட்டதற்காக 11ஆம் வகுப்பு மாணவன் விக்கியை உத்தரப்பிரதேச போலீசார் கைது செய்தனர். தற்போது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ள அந்த மாணவனின் கருத்து இந்து முஸ்லிம் மதத்தவரிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருந்ததாக போலீசார் கூறியிருந்தனர். மாணவன் கைதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஸ்ரேயா சிங்கால் தொடுத்த வழக்கு வெள்ளியன்று நீதிபதி செலமேஸ்வர் தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. மாணவனின் கருத்து அவதூறானது, பகைமையை தூண்டக்கூடியது என்பதை நிரூபிக்க தங்களிடம் ஆதாரம் இருப்பதாக உத்தரப்பிரதேச அரசின் சார்பில் ஆஜரான வக்கீல் கூறினார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வக்கீல் சோலி சொராப்ஜி அதிகார பலத்தை பயன்படுத்தி மாணவன் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இதையடுத்து மாணவனை கைது செய்தது ஏன் என்பது குறித்து 4 வாரங்களில் விரிவான விளக்கம் அளிக்க உத்தரப்பிரதேச அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போலி நியமன ஆணை கொடுத்து பணியில் சேர வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். சோமலாபுரத்தைச் சேர்ந்த மணி என்பவர் தனியார் தோல் தொழிற்சாலையில் பணியாற்றி வந்தார். இவர் ஆம்பூர் வட்டாட்சியர் அலுவலக உதவியாளராக தன்னை பணி நியமனம் செய்துள்ளதாக கூறி அதற்கான ஆணையுடன் வட்டாட்சியர் ரத்னாவை சந்தித்தார். ஆணையில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலரின் கையொப்பம் குறித்து சந்தேகம் அடைந்த வட்டாட்சியர் போலி நியமன ஆணை என்பதை கண்டுபிடித்தார். இதுகுறித்து போலீசில் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மணி கைது செய்யப்பட்டார். விசாரணையில் பேரணாம்பேட்டைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவரிடமிருந்து 50,000 ரூபாய் கொடுத்து இந்த போலி ஆணையை பெற்றது தெரியவந்தது. ரவிக்குமாரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தை அதிமுக ஆதரித்துள்ளதால் விவசாயிகள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் குறித்து விவசாயிகளுக்கு தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தமிழகத்திலே ஆளுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதை ஆதரித்திருப்பது விவசாயிகள் மத்தியிலே பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்களை பொறுத்தவரையிலே நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தில் விவசாயிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையிலே முழுமையான முறையிலே பார்த்துக் கொள்ள வேண்டியது, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் போலீசார் உடனடியாக சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வாசன் வலியுறுத்தினார். சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில் ராஜகோபுரத்தில் மூலிகைச்சாறு கலந்த வண்ணம் பூசும் பணி துவங்கியுள்ளது. கன்னியாகுமரியில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் 7 அடுக்குகள் கொண்ட 133 அடி உயர ராஜகோபுரம் உள்ளது. கலை வேலைப்பாடுகளுடன் கூடிய ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் அமைந்துள்ள இந்த கோபுரத்தில் பல சிற்பங்கள் சிதிலமடைந்துள்ளன. இவற்றை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணி துவங்கியுள்ளது. கோபுரத்தை சுற்றி சாரம் அமைக்கப்பட்டு மூலிகை கலவை கொண்டு சிலைகளுக்கு வண்ணம் தீட்டப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாட்டு விவகாரங்களை கையாளும் திறமையான தலைவர்களில் இந்திய பிரதமர் மோடிக்கு முதலிடம் கிடைத்துள்ளது. அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, ஜப்பான், தென்னாப்பிரிக்கா, இந்தியா, ரஷ்யா, பிரேசில் மற்றும் சீனா உள்ளிட்ட 9 நாடுகளில் கடந்த ஓராண்டாக நடத்திய ஆய்வு முடிவுகளை சீன நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இதில் இந்திய பிரதமர் மோடிக்கு முதலிடம் கிடைத்துள்ளது. 2வது இடத்தை சீன அதிபர் ஜி ஜின்பிங் பிடித்துள்ளார். 9 நாடுகளில் அதிகம் அறியப்பட்ட தலைவர்களில் அமெரிக்க அதிபர் ஒபாமா முதலிடத்தையும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் 2வது இடத்தையும் பிடித்துள்ளனர். நாகாலாந்தில் கற்பழிப்பு கைதி அடித்துக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் ஷெலியாங் பரிந்துரைத்துள்ளார். நாகாலாந்து மாநிலம் திமாப்பூர் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண்ணை கற்பழித்ததாக அசாமைச் சேர்ந்த சையத் பரீத் கான் கைது செய்யப்பட்டு திமாப்பூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த மார்ச் 5ஆம் தேதியன்று சிறையை உடைத்து உள்ளே புகுந்த ஆயிரக்கணக்கான உள்ளூர் மக்கள் சையத் பரீத் கானை வெளியே இழுத்து வந்து நிர்வாணப்படுத்தி அடித்துக் கொன்றனர். அதையடுத்து பரீத் கானுக்கு ஆதரவாக முஸ்லிம் அமைப்புகள் போராட்டத்தில் குதித்ததால் ஒரு வாரத்திற்கு மேலாக நாகாலாந்தில் பதற்றம் நிலவியது. இந்த விவகாரத்தில் முழு உண்மைகளை வெளிக்கொணரும் வகையில் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க முதலமைச்சர் டி.ஆர். செலியாங் பரிந்துரை செய்துள்ளார். தங்கம் விலை வியாழனன்று ஒரு சவரன் 48 ரூபாய் அதிகரித்து 19,776 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,472 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 60 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 39 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 36,520 ரூபாயாக இருந்தது. நடிகர் அஜித் நடிக்கும் 56வது படத்திற்கு இசையமைக்கப் போவது நான் தான் என வீடியோ வெளியிட்டு உறுதி செய்திருக்கிறார் அனிருத். என்னை அறிந்தால் படம் ஹிட் அடித்த மகிழ்ச்சியில் தனது 56வது படத்திற்கு தயாராகிவிட்டார் அஜித். பெயரிடப்படாத அந்த படத்திற்கு வரிசை எண்படி தலா 56 என தற்காலிக பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஏ.எம். ரத்னம் தயாரிக்கும் இந்த படத்திற்கு வீரம் படத்தின் இயக்குனர் சிவா ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். இசையமைப்பாளர் யார் என்பதில் யூகங்கள் மட்டுமே கிளம்பி வந்த நிலையில் அது நான் தான் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் அனிருத் உறுதி செய்திருக்கிறார். Hey guys, very happy and proud to announce that I'll be scoring music for Ajit sir in Thala 56, directed by director Shiva and produced by Ratnam sir. So hoping for yet another fantastic year ahead and thank you all for all your love. இளைஞர்களை கவரும் வகையில் இசையமைக்கும் அனிருத் அஜித் படத்திற்கு அதே பாணியில் துள்ளல் ஹிட்களை கொடுப்பார் என்று எதிர்பார்த்துள்ளனர் ரசிகர்கள். நடிகர் சிங்கம்புலியை பற்றி எல்லோருக்கும் தெரியும். அவரது மனைவி புஷ்பவள்ளி ராணுவ அதிகாரி என்பது பெரும்பாலானோருக்கு தெரியாது. இந்திய ராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னலாக தனது மனைவி பணியாற்றுவதை பெருமிதத்துடன் சிங்கம்புலியே தெரிவித்தார். எல்லோரிடமும் எப்போதும் கலகலப்பாக பேசும் சிங்கம்புலியிடம் அவரது மனைவி குறித்து பேச்சுவாக்கில் கேட்டபோதுதான் இந்த விவரம் தெரிய வந்தது. ஆனால் சிங்கம்புலி என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது அவரது மனைவிக்கு தெரியாதாம். நீங்கள் கதாநாயகனாக நடிப்பீர்களா என்று கேட்டபோது புன்னகையே பதிலாக தந்த சிங்கம்புலி, என் மனைவி புஷ்பவள்ளி விரைவில் கர்னலாக பதவி உயர்வு பெற இருக்கிறார் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்தார்.